السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடத்தில் நாம் சூரத்துல் நஸ்ருடைய சூறாவை பார்க்கலாம். மாணவர்கள் கவனமாக பாடத்தை கவனியுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாம் ஏற்கனவே படித்த பாடங்கள் தான் இந்த சூறாவில் இருக்கிறது. மாணவர்கள் கவனமாக ஓதினால் மிகவும் எளிமையாக இருக்கும். முதலாவதாக இ த இ கஸ்ராவுடைய பாடம் இ என்று இழுக்காமல் ஓத வேண்டும். அடுத்து த அலிஃப் மத்தா இருக்கிறது, எனவே த என்று ஒரு அலிஃப் அளவு இழுத்து ஓத வேண்டும். இ த. அடுத்ததாக ஜா. நாம் மத்துடைய பாடத்திலே பார்த்தோம், மத்தே முத்தசில் என ஹம்சா அதே வார்த்தையில் இருக்கிறது, எனவே இதை 4 அலிஃப் அளவு இழுத்து ஓத வேண்டும். ஜா அ, இந்த ஆவை இழுக்கக்கூடாது. அதே போல் ஜா அப்படி என்று ஓதக்கூடாது. ஜா அ என்று இந்த ஆ தனியாக தெரிய வேண்டும். எனவே இ த ஜா அ ந இஸ் நஸ் ரு இல். இந்த ரூ இந்த அல்லாஹுடைய லாமிலே சேர வேண்டும். எனவே ருல்லாஹி. இந்த அல்லாஹுடைய லாமுக்கென்று சில சட்டங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் அதை பார்க்கலாம். இப்போ சேர்த்து ஓதும்போது ஷத்துடைய பாடம் தெரியும். ரு இல் ருல் லா ருல்லாஹி நஸ் ருல்லாஹி. அடுத்ததாக வ இல் வல் ஃப இத் ஃபத் வல் ஃபத் ஹு வல் ஃபத் ஹு. அவ்வளவுதான். பார்க்க பெரிய ஆயத்தாக தெரிகிறது, ஆனால் நாம் படித்த பாடங்கள் தான். ஒவ்வொரு வார்த்தைகளாக ஒவ்வொரு எழுத்துக்களாக படித்தால் அல்ஹம்துலில்லாஹ் எளிதாக இருக்கும். இ த இ த ஜா நஸ் ந இஸ் நஸ் ருல்லாஹி. கடாசபரி இருக்கிறது. நஸ் ருல்லாஹி. வ இல் வல் ஃப இத் ஃபத் ஹு வல் ஃபத் ஹு. إذا جاء نصر الله والفتح. ஃபத்ஹு என்பது ஃபத்ஹ் என்று படிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வக்ஃபுடைய பாடத்திலே அதை பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு ஆயத்தை ஓதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பிலே அடுத்து இருக்கக்கூடிய அடுத்த ஆயத்தையும் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.